வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீட் பேக்லாக்ஸை எப்படி கவர் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து கரண்ட்டாக படிக்கக்கூடிய இப்போ சாப்டர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ்லாம் மறந்து போயிருக்கும். இப்போ எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து இதை எப்படி கவர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸு, சில அந்த ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய அந்த பேக்லாக்ஸை கவர் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது பாசிபிள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒன்றுன்னா. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ். நீங்கள் இன்னும் என்னென்னலாம் படிக்கணும், எதில் ஸ்ட்ராங்கு வீக்கு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணுன்றது முன்னாடி தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஐடென்டிஃபை டாபிக்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 11 and 12 யூ ஹவ் நாட் இட் ஸ்ட்ராங். ஸோ 11th and 12th ஃபிசிக்ஸில் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எதெல்லாம் வீக்காக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற சாப்டரு, ஸோ நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது எதெல்லாம் வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை ஸ்ட்ராங் பண்ணுறது நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கேட்டகரைஸ் பண்ணிடணும். ரைட். நெக்ஸ்ட்டு கேட்டகரைஸ் நாட் ஸ்டார்டட் பட் வீக், அப்புறம் நீட் ரிவிஷன் அப்படின்னு 3 கேட்டகரைஸ் பண்ணிடணும். அதாவது என்ன மீனிங், நாட் ஸ்டார்டட்னா சில சாப்டர் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இருக்க மாட்டோம் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்டர்லாம் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சாப்டர், அது எதெல்லாம் இருக்குது 11th and 12th ஃபிசிக்ஸில் அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் பட் வீக், சில சாப்டர் படிச்சிருப்பீங்க பட் ஆனால் என்ன இருக்க மாட்டேங்க, ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கும் அந்த சாப்டரில். அந்த மாதிரி சாப்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீட் ரிவிஷன், சிலது நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க, ஜஸ்ட் அதுக்கு ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிச்சிடணும். எதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை 11th and 12th ஓவரால் நீட் ஃபிசிக்ஸில் அதை நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் மீன்ஸ் படிச்சிருக்கீங்க பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்கிறீங்க, அதெல்லாம் எந்த சாப்டர்னு பார்த்துடணும். அப்புறம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதில் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணக்கூடிய சாப்டர் இது. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக பிளான் பண்ணலாம் பேக்லாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கீப் ஏ பேக்லாக் நோட் புக். ஸோ கண்டிப்பாக அந்த நோட் புக் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதில் இருக்கிற அந்த இன்னும் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ எதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறோன்றது அப்பப்போ மென்ஷன் பண்ணிட்டே வந்தோம்னா தான் நம்ம அந்த பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நோட் புக் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த பேக்லாக்கு. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஷெட்யூலிங். ஸோ இப்போ இருக்கிற அந்த க்ரூஷியல் டைமுக்குள்ளே எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டாக பிளான் போடணும். ஓகேவா? ஸோ அதில் ஸ்டடி கரண்ட் சிலபஸ் இந்த டே, பேக்லாக் டாபிக்ஸ் இந்த ஈவினிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி ஏதோ டாபிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, ரிவிஷன் போயிட்டுருக்கும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு இருப்பீங்க, அதை கரண்ட்டாக போகிற சாப்டர்லாம் மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைமில் பேக்லாக் என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் பேலன்ஸ்டாக என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு பிளான். அதுக்கப்புறம் டெடிகேட் 2 hours டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃபார் பேக்லாக் ஒர்க். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், 2 hours அட்லீஸ்ட், இல்லை டெய்லி பண்ண முடியல கூட ஆல்டர்னேட்டிவ்ஸாவது ஒரு 2 hours அதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் யூஸ் வீக்லி டார்கெட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெய்லி ப்ரெஷர். ஸோ ஒருவேளை உங்களால் டெய்லியும் அதை கவர் பண்ண முடியல, அப்படி பிளான் பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா வீக்லி இவ்வளோ டாபிக்ஸை கவர் பண்ண பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு நாளில் நம்ம மேனேஜ் பண்ண முடியாமல் பண்ணணும், இன்னொரு நாள் அதை என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ அதனால் வீக்லி டார்கெட்டாக இருந்தால் மோர் ஆர்லெஸ் ஏதாவது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு நாள் கவர் பண்ண முடியாமல் போச்சுன்னா. பட் டெய்லி நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வீக்லி பிளான் பண்ணிட்டா கொஞ்சம் ப்ரெஷர் குறையும், ஏதாவது ஒரு நாளில் காம்பன்சேட் பண்ணிட முடியும் அதுக்காக. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு பேக்லாக் கிளியரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட் வித் ஈஸியஸ்ட் பேக்லாக் சாப்டர்ஸ் டு கெயின் மொமெண்டம். ஏன்னா நம்ம ஈஸியான சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாப்டர்ஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய சாப்டர், இல்லை ரொம்ப போர்ஷன்ஸ் லென்த்தாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டைம் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும், அதே கவர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு பதட்டம் அதிகமாகிடும். ஸோ ஈஸியான பேக்லாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் டைம் கம்மியாக தேவைப்படும். அதுக்கப்புறம் லென்த்தி சாப்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த நர்வஸ் கொஞ்சம் குறையும். ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் யூஸ் என்டிஏ அண்டு என்சிஆர்டி பேஸ்டு ஷார்ட் நோட்ஸ் ஃபார் கான்செப்ட் கிளாரிட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம நீட் சிலபஸ் அண்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் சோர்ஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கான்செப்ட் கிளாரிட்டிக்கு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆஃப்டர் எவ்ரி சாப்டர்
சால்வ் 30 to 40 MCQs ஃபார் நீட் பேட்டர்ன். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த பேக்லாக் கவர் பண்ணி முடிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மைண்டில் நிற்கும். அதனுடைய ஃபார்முலா அண்ட் அதர் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்டு இது எல்லாமே கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் நமக்கு கொஷின்ஸ் எப்படி வருது, நமக்கு படித்ததும் அதுவும் நம்மளால் இன்டர்லிங்க் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். கான்ஃபிடென்ட்டாக அதிகமாகிடும். நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தெரியுது தெரியல, அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுமா, வீக்காக இருந்தோன்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்கே நம்மளை பற்றி தெரியும். சரியா? அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் அண்டு ப்ராக்டிஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கரெக்டாக? ரைட். ஸோ ஃபாலோ 3R ஃபார்முலா: ரீட், ரிவைஸ், ரீகால். ஸோ அதை நீங்கள் திரும்ப பண்ணணும். ரீட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்கும் அது எல்லாமே மைண்டில் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், மறந்துடும். அதனால் பீரியாடிக்காக நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், எவ்ரி சாப்டரையும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணணும். எவ்ரி சண்டே ரிவைஸ் ஆல் பேக்லாக் சாப்டர்ஸ் டன் தட் வீக். ஸோ எவ்ரி சண்டே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன பேக்லாக் அந்த வீக்கில் பிளான் பண்ணிங்களோ, அதை கவர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சண்டே அன்றைக்கி ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்கணும். ஏன்னா குமுலேட்டிவாக ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வீக்கில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது மறந்துருந்தால் உடனே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு சாப்டராக படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி ஒரு 2-3 சாப்டர்ஸ் சேர்த்து நம்ம படிக்கும்போது மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வீக்கில் கவர் பண்ண பேக்லாக திரும்ப ஒரு தடவை சண்டே ஃபுல்லாக ஓவரால் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதில் கிளாரிட்டி கிடச்சிடும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிடும். சரியா? அப்புறம் டேக் ஃபுல் லென்த் டெஸ்ட் எவ்ரி 2 வீக்ஸ். இதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு எவ்ரி வீக் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதணும். அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்னால நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதும்போது தான் நமக்கு இது வரைக்கும் படித்த எல்லா சாப்டர்ஸோடைய ஃபார்முலா கான்செப்ட் எல்லாம் நமக்கு மைண்டில் இருக்கா. ஸோ கொஷின்ஸை பார்த்தோன்னே நமக்கு மைண்ட்லேருந்து கரெக்டாக வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யுதா, நமக்கு டக்குன்னு ஆன்சர் கொண்டு வர முடியுதா அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு அதான் சொன்னலையா, ஒரு சாப்டராக படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குமுலேட்டிவாக படிக்கும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த சாப்டர் கூட சம்டைம்ஸ் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எவ்ரி 2 வீக்ஸ் அட்லீஸ்ட்டு என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதுனீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறது அப்பப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே டியூன் பண்ணணும், எங்கே ஸ்ட்ராங்கு எங்கே வீக்காக இருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிமைனிங் இருக்கும் அந்த பேக்லாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், கவர் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிளானிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஐடியா நம்ம பிளான் பண்ணும்போது எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் நிறைய சேலஞ்ச் இருக்கும். பட் அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். எப்பயுமே இனிஷியல் ஸ்டேஜ் தான் நமக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா பேக்லாக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரியா? வேறு வாட் எவர் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.